குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். குரூப் 2 நமக்கு இப்ப டென்டேட்டிவா நமக்கு என்ன தெரியும்? செப்டம்பர் 28 சொல்லிட்டார். அப்ப we hardly have 109 days. We hardly have 109 days. சரியா? அப்ப நோட்டிபிகேஷன் எப்பயுமே எப்படியும் வந்து இந்த மாசத்தோட கடைசியில வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஜூனுடைய 3rd வீக் 3ஆம் வாரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். இன்கேஸ் தள்ளி போச்சுன்னா ஜூன் 3ஆவது வாரத்துக்கு வரலைன்னா கண்டிப்பா எக்ஸாமும் தள்ளி போகும். சரியா? செப்டம்பருங்கிறது அக்டோபர் நவம்பர் கூட ஆகலாம். அது எப்படி சார் செப்டம்பர் 28 சொல்லிட்டா ஆனா நோட்டிபிகேஷன் சப்போஸ் தள்ளி அப்படி கிடையாது. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்தா ஒரு மாசம் அப்ளை பண்றதுக்கு டைம் இருக்கும். மந்த் அப்ளை பண்றதுக்கு டைம். அது கூட நமக்கு வந்து ஒரு ஒரு 60 days அப்படின்னு பிளஸ் ஒரு டைம் கொடுப்போம். இது வந்து டிஃபால்ட்டா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். சரியா? டிஃபால்ட்டா ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். அப்படி பார்த்தா நமக்கு 90 நாள் இருக்கும். நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா we will always be having 90 days. அப்போ சப்போஸ் ஜூலைல வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா 90 நாள் கூட்டி பார்த்தீங்கன்னா எப்போ வரும்? அக்டோபர்ல போகும். அப்போ நமக்கு இந்த டேட் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். இதுவரை கொடுத்ததே இல்லை. வந்து பாத்தீங்கன்னா வரும்னு தான் சொல்லுவோம். டென்டேட்டிவ் மந்த் தான் சொல்லுவோம். ஆனா இந்த வாட்டி டென்டேட்டிவ் டேட் சொல்லியிருக்கா. அது ரொம்ப நல்லதும் கூட. நம்ம படிக்கிறதுக்கு வந்து கரெக்டா பிளான் பண்றதுக்கு வசதியா போகும். இதே மாதிரி கண்டினியூஸ் பண்ணி சொன்னதை நடத்தினானா நமக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? டிஎன்பிசி நம்ம அதிகமா நம்ம குறை சொல்றதே பாருன்னா டைமுக்கு ரிசல்ட் விட மாட்டான், டைமுக்கு எக்ஸாம் நடத்த மாட்டாங்கிறது நம்ம டிஎன்பிசி மேல வைக்கக்கூடிய ஒரு குறையா இருக்கு. ஸோ அந்த குறையை திருத்துறதுக்கு அவன் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கா. ஸோ நான் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். சரியா? ரைட். ஸோ சிலபஸ் பாருங்க. சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகா டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா அவனே தன்னுடைய வெப்சைட்ல tnpsc.gov.in சிலபஸ்க்கு ஒரு அழகா ஒரு டப்பா கொடுத்து வச்சிருக்கான். அதுல நமக்கு தேவையானது எங்க இருக்கு? குரூப் 1 குரூப் 1 மெயின்ஸ், அப்புறம் குரூப் 1BC உடைய ப்ரிலிம்ஸ், 1B உடைய மெயின்ஸ், 1C உடைய மெயின்ஸ், அப்புறம் பாருங்க இருக்கான் 2 மற்றும் 2A. சரியா? இதானே இவன் தானே 2 மற்றும் 2A. ஃபர்ஸ்ட் 2க்கு 2Aக்கு என்ன டிஃபரன்ஸ்? 2னா என்ன, 2Aனா என்ன? நிறைய பேருக்கு முதல்ல அது தெரியல. முதல்ல ஏன் குரூப்னு வைக்கிறாங்க முதல்ல? அதுவே பல பேருக்கு தெரியல. சரியா? என்னன்னா ஒரே மாதிரி சம்பளம், லெவல்ஸ் ஆஃப் பே. சரியா? ஒரே மாதிரி பே ஸ்கேல், வருமானம் வந்து அதாவது சம்பளம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பே ஸ்கேல் ஒன்னா இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அந்த பணிகளுக்கு ஒட்டுக்க எக்ஸாம் வைக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் குரூப். புரியுதா? 4-5 கவர்மெண்ட் போஸ்ட ஒரே மாதிரி சம்பளம் இருக்கக்கூடிய போஸ்ட். நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. ரோடு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹைவே டிபார்ட்மெண்ட் இருக்கு, இபி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரெவன்யூ, ரெஜிஸ்டர், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸாம் வச்சு தான் எடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா எக்ஸாம் வச்சுட்டு இருந்தா எத்தனை பேர் வைக்கிறது? அப்போ என்ன பண்ண ஒரே மாதிரி சம்பளம் இருக்கக்கூடிய போஸ்டர் தான் ஒன்னு எடு. சரியா? அதுக்கு ஒரு லெவல்னு வச்சு லெவல் 18, லெவல் 19, லெவல் 20 வச்சு ஒரு 4 லெவல்ஸ் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் அந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம் வச்சிருக்கு. அப்படின்றது தான் என்னது? குரூப். சரியா? அப்ப கணக்குப்படி பார்த்தா குரூப் 4ங்கிறதுனா 30,000 சம்பளத்துல வருது. குரூப் 2ங்கிறதுனா 40-45,000 அப்படிங்கிற சம்பளத்துக்கு வருது. குரூப் 1ங்கிறதுனா 60-65ங்கிற சம்பளத்துல வருது. பேசிக் இதுதான் குரூப். ஓகேவா? இப்ப 2ங்கிறது வந்து ஆபீசர் கேடர். ரொம்ப முக்கியம். 2ங்கிறது ஆபீசர் கேடர். 2Aங்கிறது அசிஸ்டன்ட் கேடர். இந்த ஆபீசர் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஆபீசருக்கு அசிஸ்டன்ட் தான் இவர் 2A. அப்ப சம்பளம் ஆட்டோமேட்டிக்கா இவங்க 30,000னா அவங்க 50,000. ஆனா எக்ஸாம் ஒண்ணுதான். சரியா? இந்த அசிஸ்டன்ட் இருக்காங்க பாருங்க, இந்த அசிஸ்டன்ட் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவர் யாரு? அசிஸ்டன்ட்டுக்கும் ஜூனியர். அதனால அவர் பேர் என்ன? ஜூனியர் அசிஸ்டன்ட். அவர் தான் எதுல வராரு? உங்களுக்கு புரியுதா எப்படின்ட்டு? ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் அசிஸ்டன்ட், அப்புறம் தான் ஆபீசர். சரியா? அப்புறம் தான் ஆபீசர். சரியா? சரி, அப்ப நமக்கு இப்போ வந்து 2க்கு 2Aக்கு we right now we know that both have the same prelims. இப்போ குரூப் 4 எழுதிட்டு வந்தீங்கல்ல, அதே ப்ரிப்பரேஷனை தான் மறுபடியும் செய்ய போறீங்க. அதே ப்ரிப்பரேஷன் தான் என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் செய்ய போறீங்க. ஏன்னா 100 மார்க் தமிழ். சரியா? 75 மார்க் ஜிஎஸ், 25 மேக்ஸ். என்ன சிலபஸ்?
புதுசாதான் மாறி இருக்கா? ஒண்ணும் மாறல. சும்மா 2-3 லைன் ஆட் பண்ணிருப்பேன் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். 2-3 லைன் அடிஷனல் ஆட் பண்ணிருப்பேன். மத்தபடி எல்லாம் ஒண்ணுதான். டிட்டோ டிட்டோ. சரியா? ஆனா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. குரூப் 4 ஈஸியா, குரூப் 2 ஈஸியான்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுத்துல எது ஈஸின்னு கேட்டீங்கன்னா குரூப் 2 ஈஸி. காரணம் போஸ்டிங் வாங்க போறது இல்லை, கிளியர் பண்றது. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணு. ஏன்னா குரூப் 4 வந்து எக்ஸாம் நம்ம 200 கேள்வி வச்சு அதை 170 எடுத்தீங்கன்னா நமக்கு வேலையே கொடுத்துருவான். ஆனா ப்ரிலிம்ஸ்ங்கிற எக்ஸாம் தான் நீங்க, அதாவது மெயின்ஸ் எழுதுறதுக்கு தகுதி தான் ஆக போறீங்க. சரியா? மெயின்ஸ் எழுதுறதுக்கு தகுதி தான் ஆக போறீங்க. அப்போ ஒரு 2000 போஸ்ட் வரப்போகுதுன்னா ஃபைனலி 2000 நல்ல விஷயம். இன்டர்வியூ தூக்கிட்டான். ஸோ மெயின்ஸ் முடிச்சோன்னா உங்களுக்கு போஸ்டிங் தான். கவுன்சிலிங் அப்புறம் சர்டிஃபிகேட், கவுன்சிலிங் அப்பயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் போஸ்டிங் தான். அப்ப போஸ்டிங் நமக்கு ஒரு 2000 அப்படின்னா, சரியா, 2000த்துல ஒருத்தர் எடுக்கிறதுக்கு 10 பேர் சேர்ந்து எடுப்போம். அப்ப 1:10 வச்சுக்கேன். அப்ப 2000 பேருக்கு எவ்வளவு எடுப்பான்? 20,000 பேர் எடுப்பான். ஆனா இப்ப குரூப் 4க்கு எவ்வளவு வேகன்சி இப்ப வந்துச்சு? 6000 வேகன்சி தான் வந்துச்சு. அப்ப நீங்க 20 லட்சம் பேர் எழுதினாலும் எத்தனை பேர் எடுப்பான்? 6000 பேர் தான் எடுப்பான். கவுன்சிலிங்க்கு ஒரு 1000 பேர்த்த சேர்த்து கூப்பிடுவோம், ஒரு 7000 பேர் கூப்பிடுவோம் வச்சுக்கேன். சரியா? ஆனா இங்க எவ்வளவு பேர் எடுக்க போறான்? 20,000 பேர் எடுக்க போறோம். அப்ப 20,000 பேர்த்துல ஒரு ஆளா வர்றது ஈஸியா, 6000 பேர்த்துல ஒரு ஆளா வர்றது ஈஸியா? எக்ஸாக்ட்லி. அப்ப குரூப் 4க்கு கட் ஆஃப் அதிகமா வருமா, குரூப் 2 கட் ஆஃப் அதிகமா வருமா? அப்ப குரூப் 2க்கு கட் ஆஃப் அதிகமா வரும். ஒன்னா ஒரே படிக்க போறீங்க, ஒரே விஷயம் தான் படிக்கிறது, ஒரே விஷயம் தான். 2 வேற வேற எக்ஸாம் எழுத போறீங்க. ஆனா குரூப் 2ல ஈஸியா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடும். பிகாஸ் 20,000 பேர்த்துல ஒரு ஆளா வரணும். அண்ட் நம்ம நல்ல நேரம் எக்ஸ்ட்ராவா ஒரு 1000 வேகன்சி கூடுதல் வச்சுக்க, அப்படியே என்னவா மாறும்? 30,000 மாறும். புரியுது நான் சொல்றது? அப்படியே என்ன ஆயிடும்? 30,000 வரும். அப்போ கிளியரிங் prelims இஸ் நாட் அட் ஆல் ஹெர்குலியன் டாஸ்க். ஈஸியா கிளியர் பண்ணுங்க. சரி, எவ்வளவு தான் சார் கட் ஆஃப்? இப்போ இதுக்கு நீங்க சொன்னீங்க குரூப் 4க்கு 170 அப்படின்னு சொன்னீங்க. நம்ம வீடியோல கூட நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். 170 அப்படின்னு 170 பிளஸ் எடுத்தா நமக்கு கிடைச்சிடும். சார் கோட்டா இருக்காதுன்னா அதெல்லாம் ஒண்ணு கழிச்சிக்க. கோட்டா எல்லாம் இருக்குன்னா என்ன பண்ணுங்க, ஒரு மார்க் கழிச்சிக்க. அப்போ 20,000 பேர்த்துல நம்ம ஒரு ஆளை வரதுக்கு எவ்வளவு சார் கட் ஆஃப் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல போன குரூப் 2 கட் ஆஃப் தெரிஞ்சு. போன குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா 6000 போஸ்ட். அப்ப எத்தனை பேரு? 60,000 பேர். 60,000 பேருக்கு கட் ஆஃப் எவ்வளவு வந்துச்சுன்னா 140 தான் வந்துச்சு. 140 எடுத்தாலே நான் சொல்லிட்டு இருக்கிறது பிசி கம்யூனிட்டி. சரியா? பிசி கம்யூனிட்டி சொல்லிட்டு இருக்கேன். 140 எடுத்தாலே நமக்கு வந்து என்னாச்சு, போன வாட்டி இருக்கவங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. சரியா? எம்பிசி எஸ்சி எஸ்டிக்குலாம் குறைஞ்சது 130 வரைக்கும் போச்சு கட் ஆஃப். சரியா? கட் ஆஃப் வந்து 130 to 140 அப்படின்ற ரேஞ்ச்ல இருந்தது. ஓகேவா? பட் நீங்க ஹையர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ 130 தானேன்னு சொல்லிட்டு இப்போ படிக்கும் போது 130 வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் தான் வைக்கணும். 140ங்கிறத நீங்க என்ட்ரி லெவலா வைக்கணும். ரெஸ்பெக்ட் ஆஃப் யுவர் கம்யூனிட்டி, யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் 140 அப்படின்றது போன வருஷம். இப்போ அது ஆனா எத்தனை பேர்? 60,000 பேர். ஆனா இப்போ என்ன இருக்கு? இப்போ 20,000 தானே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? கட் ஆஃப் அதிகமாகுமா? அப்போ எவ்வளவு வரலாம் அப்படின்னா ஒரு 155 அப்படின்றது சேல்ஸ். எவ்வளவு சேல்ஸ் ஸ்கோர்? 155. இது டென்டேட்டிவா தான் சொல்றேன். நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்துச்சுன்னா இன்னும் கூடும், கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா வந்துச்சுன்னா குறையும். பட் நீங்க டார்கெட் எவ்வளவு வைக்கணும்? 155 வைக்கணும். 155 நீங்க இப்ப எடுத்துட்டீங்கன்னா வரக்கூடிய குரூப் 2ல ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரிலிம்ஸ் கிளியர்னே வச்சுக்கலாம். அப்ப இதுல இருந்து அப்ப இது கம்மி பண்ணா 145 to 150 அப்படின்ற 155ங்கிறது என்ன வரும்? கம்யூனிட்டி பிராக்கெட்டா இருக்கும். கட் ஆஃப் பிராக்கெட்னு சொல்லுவோம்ல, கம்மி கட் ஆஃப்க்கும் அதிக கட் ஆஃப்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிராக்கெட் வந்து என்னது? இதுதான். அப்போ நீங்க இங்க நம்ம படிக்கும் போது எழுதக்கூடிய புதன்கிழமை டெஸ்ட் எழுதுவீங்க. காலையில ஒரு டெஸ்ட், மதியம் ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த புதன்கிழமை டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும்? இது எவ்வளவு பர்சன்டேஜ்? எவ்வளவு பர்சன்டேஜ் இது? 75%. கணக்கு பண்ண தெரியாது சார். மேக்ஸ் சரி, மேக்ஸ் கிளாஸ் சொல்லுவாங்க பர்சன்டேஜ் எப்படி கணக்கு பண்ணணும்னு. சரியா? 160 மாத்திக்கோங்களேன். 160 மாத்தினா 80, 80%. அப்ப அதை கம்மி பண்ணா 75%. அப்போ 75 to 80%. 160ங்கிறது எவ்வளவுப்பா? 200ல 160 எவ்வளவு? இங்க 40 போயிடுச்சா? அப்ப பாதி பந்து பார்த்தா 2 80. 160 8 2 16 இல்லப்பா. 8 2 16 அப்ப 80.
அப்ப 80%. 180னா 200க்கு 160 பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். சரியா? அப்போ 75 to 80% நம்ம இங்க வைக்கக்கூடிய டெஸ்ட்ல நீங்க ரெகுலரா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா சட்டில இருந்து ஆப்பையில வரப்போகுது. புரியுதா? சட்டில இருந்தா ஆப்பையில வரப்போகுது. சோ வெனஸ்டே டெஸ்ட்ல you have to score 75 to 80%. வெனஸ்டே டெஸ்ட்ல you have to score 75 to 80%. அதே 75 to 80% தான் உங்களுக்கு வரப்போகுது. சரியா? அதுக்கப்புறம் உங்க பிரிலிம்ஸ் மார்க் வச்சு இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி உங்களை என்ன பண்ண போறான், தனித்தனியா ரெண்டா பிரிக்க போறான். நீ குரூப் 2வா இல்ல குரூப் 2A ஏன்னா ரெண்டுத்துக்கும் வேற வேற மெயின்ஸ். இந்த குரூப் 2 மெயின்ஸ் இருக்குல்ல, இந்த குரூப் 2 மெயின்ஸையும் முன்னாடி இருந்தது 5 யூனிட் இருந்துச்சு. முன்னாடி 5 யூனிட். சரியா? ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர். சரியா? மொத்தம் 2 எக்ஸாம். பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் 5 யூனிட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? 300க்கு எடுப்பீங்க. 300க்கு எவ்வளவு எடுப்பீங்களோ அதை வச்சுதான் பிளஸ் இன்டர்வியூ கூட்டிட்டு இருந்தான். பிளஸ் இன்டர்வியூ மார்க்கையும் கூட்டி மார்க் போட்டுட்டு இருந்தான். ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாம என்ன பண்ணிட்டானா, குரூப் 2 மெயின்ஸ் உடைய சிலபஸ குரூப் 1 மெயின்ஸ் உடைய சிலபஸோட மேட்ச் பண்ணிட்டான். அப்ப ரெண்டுக்கும் சிலபஸ் ஒண்ணு. ஆனா குரூப் 1 மெயின்ஸோ 3 பேப்பர் 3+1 அப்படின்ற பேப்பர். சரியா? 3+1 அப்படின்ற பேப்பர். ஆனா குரூப் 2 மெயின்ஸோ 1+1. சரியா? இங்க 300 மார்க்கு, இங்க 250 250 250 அப்படின்ற மாதிரி மார்க். சரியா? ஏன்னா ஒரு பேப்பர் 250 மார்க், இங்க 300 மார்க். ஆனா சிலபஸ் என்ன ஒண்ணுதான். சிலபஸ் ஒண்ணுதான். அப்ப குரூப் 1 மெயின்ஸ் படிக்கக்கூடிய அதே மாணவன் குரூப் 2 மெயின்ஸையும் படிக்கணும். ஆனா உங்களுக்கு அங்க 3 பேப்பர், இங்க ஒரே பேப்பர். படிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். சரி, அப்படி குரூப் 4 குரூப் 2 பிரிலிம்ஸ்க்கு ஒரே மாதிரி இருந்துச்சுல, அங்கேயும் 100 தமிழ், இங்கேயும் மேக்ஸ் 100 தமிழ், மேக்ஸ் 25 100 தமிழ் அப்படின்னு வச்சு இல்லையா? ஒண்ணு படிச்சே குரூப் 2 குரூப் 4 எழுதலாம்ல. அதே மாதிரி இங்க என்ன பண்ணிட்டான். அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ் இருக்கு பாருங்க, இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கான். சரியா? என்னன்னா அப்ஜெக்டிவ் எக்ஸாமா மாத்திட்டான். மீன்ஸ் எம்சிக்யூ. சரியா? எம்சிக்யூவா மாத்திட்டான். எம்சிக்யூனா என்ன பண்ணணும், எப்படி நீங்க பிரிலிம்ஸ் வட்டமா போய் ஷேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் ஷேட் பண்ணணும். சரியா? இதுல மேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். மேக்ஸ் அப்படின்னா ஆட் பண்ணிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அப்படி வந்து நம்ம இதை எல்லாருமே அணுகும் வகையில இருக்கு. சரியா? ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, நம்ம ஆளுங்க வந்து எதுல ஒண்ணு சூஸ் பண்ணுவானுங்களா இல்ல ரெண்டுத்தையும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம் பண்ணிட்டு இருந்தது, இப்ப நமக்கு 2 எக்ஸாம் ஆச்சு. என்னன்னு யோசிக்கிறீங்களா நிதிலா? உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க வந்து பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, குரூப் எழுதுறீங்களா 2A எழுதுறீங்களா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும்போது 2 எழுதுறேன் 2A எழுதுதான் சொல்லுவீங்க. உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் ஆகுது. நான் சொல்றது புரியுதா? நம்மளால ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணல, ஏன்னா அது வரலன்னா இது கிடைக்கும்ல. அப்படி என்ன பண்ணுவான், யோசிப்பான். 2A தான் குவாலிஃபைட்னா அவன் கம்ப்யூட்டர் 2A எழுதிட்டு போயிடுவான். 2க்கு குவாலிஃபை ஆனவன் 2 எழுதுவோமா 2A எழுதுவோமா? அப்ப 2க்கு பர்டன் கூடுது, 2Aக்கு பர்டன் குறையுது. டெக்னிக்கலா யோசிச்சு பாருங்களேன், பிராக்டிக்கலா. சரியா? சரி, அப்ப அடடா உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டோமே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு பர்டன் குறைஞ்சிருச்சுல. என்னது, இன்டர்வியூன்ற பர்டன் கிடையாதுல்ல. அந்த பர்டனத்துக்கு இங்க குரூப் 2 தலையில போட்டான். இன்டர்வியூ அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுல, அதை ரிமூவ் பண்ணிட்டான்ல. அப்ப அதை ரிமூவ் பண்ணதுனால அப்ப அதுவும் அந்த சுமைக்கு பதிலா என்ன சுமை வருது, நீங்க 2Aக்கு குவாலிஃபை ஆறவன் 2வும் படிப்பான் 2Aவும் படிப்பான். அப்ப நான் இப்ப என்னதான் படிக்கிறது, இப்பயே நீங்க 2த்தையும் தான் படிக்கணும். ஏன்னா நம்ம எதுக்கு குவாலிஃபை ஆவோங்கிறதே தெரியாது இல்ல. 2க்கு குவாலிஃபை ஆவீங்களா 2Aக்கு குவாலிஃபை ஆவீங்களாங்கிறது. ஆனா இங்க 2A உடைய மெயின்ஸ் அப்ஜெக்டிவ்ங்கிறதுனால இதை நம்ம பொறுமையா என்ன பண்ணிக்கலாம், பிரிலிம்ஸ் எழுதிட்டு கூட படிச்சுக்கலாம். கட் ஆஃப் பார்த்துட்டு கட் ஆஃப் எவ்வளவு வருதுங்கிற பார்த்துட்டு, சரி நமக்கு 2 வராது 2A தான் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி 2Aக்கான மெயின்ஸ் நம்ம படிக்க ஆரம்பிக்கும். ஆனா ஹையர் ஆஸ்பயர் பண்றவங்க 2 மெயின்ஸ்ல இப்ப இருந்து ஆரம்பிச்சோம். இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு எழுத்து பயிற்சி எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். அதுக்காக தான் நம்ம மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இப்ப இருந்து ஆரம்பிக்கும். சரியா? மெயின்ஸ் கிளாஸ் தான் நம்ம இப்ப இருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ இந்த ஸ்கீமா புரிஞ்சுதா? இந்த ஸ்கீமா புரிஞ்சுதுன்னா இப்ப பாருங்க, என்ன பாருங்க, 2 என்ன 2A என்ன வேலை, எப்படி வேலை இருக்கும், சம்பளம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. சரியா? எவ்வளவு பேர் சூஸ் பண்ண போறான் சொல்லிட்டு, கட் ஆஃப் எவ்வளவு வரப்போகுது சொல்லிட்டு, இங்க நடக்கிற டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுக்கணும் 75 to 80 அப்படின்னு சொல்லியாச்சு.
மெயின்ஸ் எப்படி இருக்கும், போன மெயின்ஸ்க்கு இந்த மெயின்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ், எப்படி படிக்கணும், சுமை எப்படி வரும்னு சொல்லிட்டு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சரி. அண்ட் எப்பயும் போல டிஃபால்ட்டா நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய நேரம் ஒதுக்கணும். as I said before, you have hardly 109 days. இந்த 9 நாள் கழிச்சாலும் 100 நாள் இருக்கு. இந்த 100 நாள்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கிளாஸே வந்துடும். 50 நாள் என்ன வந்துடும், கிளாஸே 50 நாள் வந்துடும். மிச்சம் இருக்கக்கூடிய 50 நாள் நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம். சரியா? 50 டேஸ் உங்களுக்கு கிளாஸ்க்கே நீங்க வந்தாதான் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, இப்போ நான் உங்களுக்கு ரோட் மேப் தர போறேன். சரியா? ரோட் மேப். ரோட் மேப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது படிவில் சொல்லுவாங்க இல்லையா, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அது மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், பிளான் பண்ண போறோம். சரி, முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும், சிலபஸை பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் அ சிலபஸ். அப்ப எத்தனை யூனிட் இருக்கு நமக்கு? ஸோ அப்போ டிஃபால்ட்டா வாங்க, முதல்ல 100, அப்புறம் 100ங்கிறது என்ன, ஜிடி, அதுக்கப்புறம் 25 மேக்ஸ். அப்ப இவனை 2 பேரையும் நம்ம ஒழுங்கா படிச்சாலே நமக்கு தேவையான கட் ஆஃப் எவ்வளவு, கட் ஆஃப் கோல் சொல்லுங்க அப்போ. 1. ஆமா, கட் ஆஃப் உடைய கோல் நம்மளுடைய இலக்கு 155. அப்ப இலக்கு 155னா எப்பயும் போல குரூப் 4 நம்ம செய்த அதே விஷயங்களை நம்ம செஞ்சு 100க்கு 90 95 எடுத்துடணும். சரியா? மேக்ஸுக்கு 25க்கு 25 எடுக்கணும். ஆக என்னப்பா 95 25 குட்டி சொல்றது இவ்வளவு நேரமா? மேக்ஸ்ல 25 எடுத்தா பாருங்க. சரியா? எவ்வளவு? 120. சரியா? 120, 120. அப்போ 120 எடுத்துடணும். எத்தனை சப்ஜெக்ட் படிச்சு? 2 சப்ஜெக்ட் படிச்சு. இன்னும் மிச்சம் மட்டும் இருப்பான். மிச்சம் எவ்வளவு இருக்கலாம், கணிச்சு சொல்லுங்க. கணிச்சு சொல்லுங்க. எவ்வளவுப்பா? 35. 120 எடுத்துட்டீங்க. நீ எவ்வளவு எடுக்கணும் கட் ஆஃப்க்கு? 30, 40, 50, 55. எவ்வளவு? 35 மார்க் எடுக்கணும். சரியா? சோ ஜிஎஸ்ல நம்ம we have to score minimum 35 எடுத்தாதான் எவ்வளவுக்கு? 75. சரியா? 75க்கு 35 எடுத்தீங்கன்னா தான் இந்த பிலிம்ஸ் கிளியர் ஆகும். சரியா? இந்த பிலிம்ஸ் கிளியர் ஆகும். அப்போ குரூப் 4 விட குரூப் 2ல நமக்கு ஜிஎஸ்க்கு சில போர்ஷன்ஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது விட்டுறலாம். சரி சார், எந்த போர்ஷன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றது விட்டுறலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு டைம் கம்மியா இருக்கு, அந்த 35ங்கிற ஸ்கோர் அதிகமா பண்றதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கம்மியா இருக்கிற டாபிக் விட்டுறதா நல்லது. சரியா? இல்ல கம்மியா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். முக்கியமா முதல் நபர் அதிகமா நம்ம நேரத்தை உரியறவன், ஆனா மார்க் ரொம்ப கம்மியா தான் வருவோம். யாரவன்? அவன் சயின்ஸ். அதுல பிசிக்ஸ் ஒருத்தர் இருக்கான், கெமிஸ்ட்ரின்னு ஒருத்தர் இருக்கான், பயாலஜின்னு ஒருத்தர் இருக்கான். இவனுங்க போர்ஷன் எல்லாம் 6th to 12th வரையும் படிச்சீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவனே ஒரு 3 மாசத்தை உங்களை காலி பண்ணிடுவான். சரியா? அவ்வளவு படிச்சு நமக்கு வரக்கூடிய கொஸ்டின் எவ்வளவுதான் வரப்போகுது, மிஞ்சி போனா ஒரு 6 கேள்வி வரும். அவ்வளவுதான் இருந்துச்சு. குரூப் 4 பாத்தீங்கன்னா அவ்வளவுதானே இருந்துச்சு. பயாலஜில 2, பிசிக்ஸ்ல 2, கெமிஸ்ட்ரியில ஒரு 2, அவ்வளவுதான் இருந்துச்சு. 6 கொஸ்டின் தான் வந்துச்சு. அந்த 6 கொஸ்டினுக்காக நம்ம வந்து நிறைய நேரம் செலவு பண்ணுறது புத்தகம் இல்லை. சரியா? அதுக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி எங்க வரும், பிஒய்க்யூ மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணணும், பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர், வேற ஒண்ணும் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர்ல எங்க கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருக்கான்னு ட்ராக் பண்ணி அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போறது சால சிறந்தது. ஆணையை நான் விட சொல்லல, 6ல எப்படியும் ஒரு 3 2 போட்டணும்னு சொல்ல வரேன். 6க்கு 6 வேண்டாம். சரியா? சரி, அடுத்த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் யாரு? எப்பயும் போல டிஃபால்ட்டா வரக்கூடிய நபர் ஹிஸ்டரி, அதுக்கு அடுத்தது பாலிட்டி. சரியா? இவ 2 பேரும் தான் உங்களுக்கு எப்பயுமே கை கொடுக்குறாள், எப்பயுமே கை கொடுக்குறவன் தான். இந்த ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் பார்க்கலாம் ஒரு பேரு, அது நிறைய இருக்கான். ஏன்ஷியன்ட்னு ஒருத்தர் இருக்கான், மெடிவல்னு ஒருத்தர் இருக்கான், மாடர்ன் ஒண்ணு இருக்கான், மாடர்னுக்குள்ளேயே ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஒருத்தர் இருக்கான். சரியா? சுதந்திர போராட்டம்னு ஒண்ணு இருக்கான். சரியா? அப்புறம் தென்னிந்திய வரலாறுன்னு ஒண்ணு இருக்கான், சவுத் இந்தியன் ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கான், அதுக்குள்ளேயே தமிழ்நாடு ஹிஸ்டரின்னு ஒருத்தர் இருக்கான், தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த தமிழ்நாடு வரலாறுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா, அந்த தமிழ்நாடு வரலாறுலயே பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம், திராவிடியன் மூவ்மெண்ட் அப்படின்றது தனியா தொக்கா கொடுத்துருக்கான். அதாவது நம்ம பெரியார், ராஜாஜி. சரியா? ராஜாஜி வர்றாரு திராவிட கவர்மெண்ட். சரியா? காங்கிரஸ்ல ஒரு சரியா பெரியார்,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக, அதிமுக இவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா? எல்லாமே திராவிட கட்சி. அது எப்படி உருவானது? நீதி கட்சி அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் வந்தார்ல, ரெட்டமலை சீனிவாசன் இப்ப உங்களுக்கு பார்த்தோம்ல, ராவ் பகதூர் திவான், அந்த ஆக்சுவலா திராவிட இயக்கத்தை வர அவர் தான். சரியா? அவர் தான் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பண்ணிருக்கு. அதெல்லாம் யூனிட் 9 ஹிஸ்டரியில வராங்க. சோ அதெல்லாம் வரலாறு தான். வருஷங்கள் முனைப்போம் படிக்கிறது எல்லாமே வரலாறு தான். திராவிட இயக்கங்கள் வரும். அதே தமிழ்நாடு வரலாறு, தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்ட வீரர்கள் யாரு அப்படின்றத பாக்கணும். சோ அப்படி நம்ம அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த வஉசி பத்தி கேள்வி வந்துச்சா? அவர் எப்படி கப்பல் எவ்வளவு அந்த கப்பல் கட்டுறதுக்கு எவ்வளவு காசு வாங்கினாரு, அதை காசு நடத்திருப்பேன். அப்பதான் ஷேர் மார்க்கெட் பத்தி தான் சொன்னேன் நான். சரியா? அப்போ தமிழ்நாடு வரலாறுல கொஸ்டின் வருது. தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்டம் எப்படி நடந்துச்சு? அப்போ ஹிஸ்டரின்னு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தெரியலாம். பட் ஹிஸ்டரி இஸ் கம்ப்ளீட்லி வாஸ்ட். ஹிஸ்டரி இஸ் கம்ப்ளீட்லி வாஸ்ட். பாலிட்டிங்கிறது ஒரு மேக்ஸ் மாதிரி. இட் இஸ் நம்பர்ஸ் அண்ட் கான்செப்ட். அட்டவணை பார்த்தோமா? 9வது அட்டவணை என்ன கிடையாது, அது கட்சி தாவல் கிடையாது. 10 அட்டவணை தான் கட்சி தாவல். பாத்தீங்க இப்ப எல்லாமே என்னது? நம்பர்ஸ் தான். நம்பர்ஸா வரும். அதுக்கப்புறம் கான்செப்ட் வரும். ஆர்டிகிள் 21 என்ன? ஆர்டிகிள் 17 தீண்டாமை 17. சரியா? பட்டங்கள் வச்சு கூடாது 18. சரியா? சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23. டிபிஎஸ்பி ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்களா? சோ அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ணணும். மேக்ஸ் மாதிரி டேபிள் மாதிரி 1 2ங்கிற மாதிரி நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ணணும் பாலிட்டிக்கல். ஏன்னா அந்த அரசியலமைப்பு அம்பேத்கர் தயாரிச்ச அந்த புக்கு, அந்த புக்ல எப்படி இருக்கும்? நம்பரா தான் இருக்கும். சாப்டர்ஸ், நம்பர்ஸ், பார்ட்ஸ், ஸ்கெடியூல்ஸ் அப்படி இருக்கும். அந்த நம்பரை நீங்க என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். வேற வழியே கிடையாது. பிளஸ் அந்த நம்பர் அப்படி கண்முன்னிதிரியா மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்டையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ தமிழ் செம்மொழியாக அறிவிக்கிறது எப்போ இருக்குல்ல, அதுவும் பாலிட்டி கொஸ்டின் தான். சரியா? ஏன்னா பாலிட்டியில பார்க்கும்போது அட்டவணையில வந்து அட்டவணை 8ல மொழிகள் வருது. ஸ்கெடியூல் 8ல எத்தனை? 22 மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜ், அலுவல் மொழி. அதுல தமிழும் ஒன்று இருக்கு. தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2004. அறிவிச்சது அப்துல் கலாம் ஐயா தான். அவருடைய காலகட்டத்தில் தான் அறிவிச்சிருப்பாங்க. சரியா? செம்மொழி மாநாடு நடத்தினது யாரு? கலைஞர் ஐயா நடத்திருப்பாரு. சரி, அதான் எங்க நடந்துச்சு? கோயம்புத்தூர் நடந்துச்சு. மொத்தமா ஞாபகம் இருக்கா? அப்ப இதெல்லாம் கிளாஸ்ல பார்ப்போம். அப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பாலிட்டி இஸ் a subject of numbers and concepts. சரியா? சரி, ஹிஸ்டரி பாலிட்டி முடிச்சாச்சு சார். அடுத்ததுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுக்கணும் அப்படி பாக்குறேன். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுக்கணும்? சப்ஜெக்ட் யாரு? ஜியோகிராஃபியும், ஆமா, எக்கனாமிக்ஸ். ஜியோகிராஃபி எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வரைஞ்சு படிக்கணும். ஹிஸ்டரியும் அப்படிதான். பாலிட்டில வரைஞ்சு படிக்க முடியாது. எக்கனாமிக்ஸும் வரைஞ்செல்லாம் படிக்க முடியாது. அது மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி வரைஞ்சு படிச்சீங்கனாலே ஈஸியா ஆன்சர், டப்புன்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். மேப் அப்படியே மனசுல பதிஞ்சிடும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யாரு கொடுங்க? ஹிஸ்டரி பாலிட்டி. அடுத்த இம்பார்ட்டன்ஸ் யாரு கொடுங்க? ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ். சரியா? அடுத்த இம்பார்ட்டன்ஸ் தான் சயின்ஸ் கொடுங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார் பண்றது? கரண்ட் அஃபேர்ஸ் நான் போன வாட்டி சொன்னதுதான். கடைசியமா வந்து இப்போ மே மாசம் வந்து ஒரு தினங்களுக்கான ஒரு மெட்டீரியல் ஒன்று கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? டேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்தேன். என்ன, தமிழ்நாடு தினங்கள்னு ஒரு டே கொடுத்தேன். அதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டான் இல்லையா? ஒரு பேப்பரை படிச்சுட்டு 2 கொஸ்டின் அழகாக ஆன்சர் பண்ணி போயிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு 320 பக்கம் 140 பக்கமா ஒரு கொஸ்டின் மெட்டீரியல் ஒன்று கொடுத்து அந்த கொஸ்டின்ஸ் அதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்கன்னு சொன்னேன். அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கொஸ்டின் வந்துருச்சு. இந்த மனித உரிமைகள் தினம்னா அங்கிருந்து வந்து கேட்டான். மனித உரிமைகள் தான் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் நம்ம. சரியா? சோ அதையும் தாண்டி கொஸ்டின் கேட்டானா நீங்க, ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது வெக்கப்பல்ல ஊசி தேற மாதிரி தான். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், டெய்லி 1 hour படிக்கணும் அப்படிலாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது டைம் வேஸ்ட் தான். சரியா? நீங்க ஒரிஜினலா பேப்பரு, நியூஸ் பேப்பரு, சில வீட்டுல கேட்பாங்க, என்னடா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற, நியூஸ் பார்க்க மாட்டியா? அப்படி வீட்டுல திட்டு வேற ஓடும் நமக்கு. சரியா? ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் தான். ஏன்னா நிறைய அது வந்து ஒரு ஹேஷ்டாக் வெக்கப்பல் மாதிரி தான். நீங்க அதுல போயிட்டு ஒவ்வொன்றா இது கேட்பானு அது கேட்பான்னு தொலைவிட்டு இருக்கிறது புத்தகத்தினம் கிடையாது. அது போல நாங்க என்ன வி ஃபாலோ த பேட்டர்ன். மெட்டீரியல் கொடுப்போம். சரியா? அதுல மாதம் வயசா என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருக்கும் அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அதுல வந்தா அதுல வர்றது கண்டிப்பா வந்துடும். சரியா? 50-50 அதுல வந்துடும். வரதான் எழுதிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். எவ்வளவு படிச்சா நமக்கு எப்படி அதுல நம்ம தேடி தொலைவு கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கடல் போல படிக்க வந்துட்டே இருக்கும். நம்ம 2022 கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கேட்பாங்க. என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு ரேதர் ஃபாலோ
நாங்க என்ன கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து கரெக்டா பேசணும்னு சொல்லி என்ன கொடுப்போம், கொஸ்டின் வைஸ் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். அதை மட்டும் என்ன பண்ணுங்க, பார்த்துட்டு அதை மட்டும் பை ஹார்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்தா போய் எழுதிருக்கு. அதுலேயே 50% கொஸ்டின் வந்து ஒரு 3-4 கொஸ்டின் அதுல இருந்தே வந்துடும். அதை தாண்டி நீங்க அதுக்கப்புறம் அதை தாண்டி வரக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு ஆப்ஷன் எக்ஸ்க்ளூஷன் மெத்தடு அதை மாதிரி வச்சு ஆன்சர் பண்ண போகும், அவ்வளவுதான். சரியா? ரைட். சோ இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? அப்போ சரி, இப்போ நம்ம ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் இருக்கு. You spend 5 hours. இது எப்படி பிரிக்கலாம்? படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி பிரிக்கலாம் நீங்களே சொல்லுங்க. இப்போ ரோட் மேப் வெயிட்டேஜ் சொல்லியிருக்கேன். வெயிட்டேஜ் நான் சொல்லியிருக்கேன். ரோட் மேப் என்ன முடியல, வெயிட்டேஜ் சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் சொல்லிட்டேன்னா என்ன பிளான் நம்மளுது? தமிழ்லையும் மேக்ஸ்லயும் 120 எடுக்கணும், ஜிஎஸ்ல 35 எடுக்கணும். இதுதான் நம்ம பிளான். கரெக்டா? என்னப்பா 200 ஒருத்தர் எடுக்க மாட்டான். 20 லட்சம் பேர்ல ஒருத்தர் கூட எடுக்க வாய்ப்பே இல்லை. 199 கூட எடுக்க மாட்டான். சரியா? ஹையஸ்ட் கட்டாவே 150 தாண்டது அரிதினும் அரிது. சரியா? ஏன்னா கொஸ்டின்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் ஆன்சரே பண்ணக்கூடாதுன்னு கேட்பானே. நீங்க என்ன பண்ணாலும் அதை ஆன்சர் பண்ண முடியாது. கூகுள தேடி பார்த்து கூட ஆன்சர், போனை வச்சுக்கடா, போனை வச்சு இப்ப எக்ஸாம் எழுதுற கூட அவன் கூட எடுக்க மாட்டான். சரியா? ஏன்னா வராது. சரிங்களா? கூகுள தேடி பார்த்தாலும் என்ன வராது, சிலதுக்குலாம் ஆன்சர் வராது. ஒரு ஃபாஸ்டிங் கொஸ்டின் கொடுத்தா பாத்தீங்கன்னா புதை படிவம் எல்லாம் கொடுத்துருந்தா அதெல்லாம் கூகுள்ல தேடினாலும் ஆன்சர் வராது. சரிங்களா? அதனால நீங்க ரொம்ப நேரம் சொல்லணும், அதுல ஒரு 10 நிமிஷம் ஆகி போயிடும். சரி, இப்போ ஒரு 5 ஹவர்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்க சின்ன பிள்ளைங்க கிடையாது, ஓரளவு நீங்களா டிகிரி ஹோல்டர்ஸ் தானே. சொல்லுங்க, how to spend 5 hours? தமிழுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்கலாமா? சரி, தினேஷோடைய ஃபர்ஸ்ட் கேட்போம். தமிழுக்கு 2 மணி நேரம், மேக்ஸுக்கு 1 மணி நேரம், மிச்சம் இருக்கிறது 2 மணி நேரம் சிஎஸ். சூப்பரா சொல்றாரு, கரெக்ட் தான். சரியா? கரெக்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் பாதி பாதியே பிரிச்சிருங்க. அது நீங்க 2 1 எல்லாம் வேண்டாம், அப்படி 50-50 பிரேக் இட் ஹாஃப். சரியா? 6 மணி நேரம் படிக்கிறீங்களா? 6 மணி நேரம்ல 3 125 மார்க்குக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய 3 75 மார்க். அப்ப 125 75. சரியா? 125 மார்க்குக்கு ஸ்பெண்ட் ஹாஃப், இன்னொரு 75 மார்க்குக்கு ஸ்பெண்ட் ஹாஃப். ஏன் சார் அது 125 மார்க்ல அப்படியே நீங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஃபெயிலா தான் போவீங்க. காரணம் என்ன? சப்ஜெக்ட் தான் கணக்கு. இங்க எத்தனை சப்ஜெக்ட் படிக்கிறீங்க? இந்த 2 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. இங்க எத்தனை படிக்கிறீங்க? ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். சரியா? வந்து 4 வந்துருதா? கரண்ட் அஃபேர்ஸ் வருது. அப்புறம் சயின்ஸ் நான் படிக்க வேணாம்னு சொல்லல, சயின்ஸ் தான் படிக்க சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் கம்மியா பண்ண சொல்லிருக்கேன். அப்ப இவ்வளவு படிக்கும் போது ஆல்மோஸ்ட் வந்து 9 யூனிட்ஸ் வருது. எத்தனை யூனிட் வருது? 9 யூனிட்ஸ். சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை சிலபஸ் காட்டுறேன் பாருங்க. நீங்க பாருங்க, யூனிட் 1 சயின்ஸ், யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸ், 3 இந்தியன் ஜியோகிராபி, 4 ஏன்ஷியன்ட் மெடிவல், 5 பாலிட்டி, 6 எக்கனாமி, 7 மாடர்ன் இந்தியா சுதந்திர போராட்டம் ஆர் இந்தியன் மூவ்மெண்ட். மறுபடியும் யூனிட் 8, அப்புறம் யூனிட் 9. குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் இங்கதான் மாறும். யூனிட் 9 கொஞ்சம் வாஸ்டா இருக்கும், அங்க யூனிட் 9 கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரியா? சிலபஸ்ல மாறும் சொன்ன ஒரு சின்ன 2-3 லைன் மாறும், இது மட்டும் தான். சரி, அப்ப எத்தனை யூனிட் ஆச்சு? 9 யூனிட். அப்போ அதிகமான நேரத்தை நமக்கு இருக்குது, அதுக்குதான் நம்ம அதிகமான நேரத்தை செலவு பண்ணணும். படிக்க வேண்டிய விஷயம் அதிகமா இருக்குல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ் மேக்ஸ் மட்டும் படிச்சு 125 மார்க்னு சொல்லி அதை மட்டும் உட்கார்ந்து நேரத்தை அதிகமா செலவு பண்றவனும் ஜெயிக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? நேரம் அதுக்கு அதிகமா செலவு பண்ணா நம்ம பாஸ் ஆயிடலாம் நினைக்காதீங்க. ஏன்னா எவ்வளவு செலவு பண்ணாலும் நமக்கு யாருடைய உதவி தேவை? ஜிஎஸ்ல 35 எடுத்தாதான் தம்பி பாஸ் ஆக முடியும். அவன் தான் டிட்டர்மைனிங் ஃபேக்டரே, அவன் தான். அதை படிக்கணும், அது கூட நீங்க எதையோ சேர்த்து படிக்கணும். சார் அப்ப எனக்கு தமிழுக்கு மேக்ஸ் டைம் பத்தலையா? டைம் பத்தலன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ற 5 மணி நேரத்துல அதிகமான நேரத்தை செலவு பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா உங்க நேரத்தை 7 மணி நேரமா மாத்தி அதுக்கு என்ன பண்ணுங்க, 3.5 மணி நேரத்தை கொடுங்க. இப்ப சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தமிழுக்கு நேரம் பத்தலையா? அப்ப என்ன பண்ணலாம்? சரி, இது 3 மணி நேரம் படிச்சுட்டு அதை 2 மணி நேரம் படிக்கலாம். அப்படி கிடையாது. இது 4 மணி நேரம் படிச்சுட்டு அது 1 மணி நேரம். அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்?
படிக்கிற நேரத்தை 7 மணி நேரம் மாத்தி இவனுக்கு 3.5 மணி நேரம் கொடுங்க, இவனுக்கு 3.5 மணி நேரம். புரியுதோ? அப்படிதான் இருக்க நேரத்தை கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படி அப்படியே பிரிச்சீங்கன்னா சோரி முடிஞ்சு. டைம் ஸ்பெண்ட் பண்றது இப்படிதான் பண்ணணும். ஓகே, சோ இந்த 5 ஹவர்ஸ்ங்கிறது ஆம்பிள் டைம். ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மாணவன் 5 மணி நேரம் படிச்சாலே அழகா கிளியர் பண்ணிடலாம். பெரிய சார் 10 மணி நேரம் படிக்கிறேன், 14 மணி நேரம் படிக்கிறேன், எவ்வளவு படிச்சாலும் மண்டைக்குள்ள போகும்ல. இதுல உடல் உழைப்பு மாதிரி நம்ம வேற ஒரு கவனம் பாட்டு கேட்டுட்டு கூட நம்ம வேலை செய்யலாங்கிற மாதிரி பாட்டு கேட்டு எல்லாம் படிக்கலாம் முடியாது. சரியா? அப்ப கம்ப்ளீட்லி நம்மளுடைய கவனம் அந்த 5 மணி நேரத்தையும் நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆல்வேஸ் இதுக்கு நான் உங்களுக்கு அடிப்படையில ஒரு 2 டெக்னிக் சொல்லி தரேன். there is a learning technique called Pomodoro. Pomodoro technique அப்படின்னா giving ample time gaps. அதாவது டைம் கேப்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு 20 மினிட்ஸ் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் கேப் விட்டுறணும். 5 to 10 மினிட்ஸ் கேப் விட்டுறணும். மறுபடியும் 20 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்ல படிக்கணும். சரியா? ஒரே ஸ்ட்ரெச்ல படிக்க கூடாது. புக் எடுத்து அப்படியே வச்சுட்டே படிக்க கூடாது. சரியா? இப்ப கூட நான் பார்க்கும்போது பார்த்திருப்பேன். இப்ப நம்ம கிளாஸ் நடத்திட்டு நடுவுல என்ன பார்த்தோம்ன்றத மறுபடியும் ஒரு ஸ்பீட் தான் அடுத்தது போனேன். கவனிச்சிங்களா? தட் இஸ் கால்ட் Pomodoro. அதுதான் டைம் கேப். நீங்க படிக்கும் போது அதை செய்யணும். ஒரு ஸ்ட்ரெச்ல படிக்கிறீங்கன்னா, சரியா, 1 hour எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். if you are spending 1 hour, அந்த 1 hourல எப்படி பிரிக்கணும்? 20 பிரிச்சீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? 40 மினிட்ஸ் ஆச்சா? அப்போ அதுல ஒரு 10 என்ன பண்ணிடணும் நீங்க? கேப் விட்டு என்ன பண்ணணும்? புக்கு மூடி வச்சுட்டு எந்திச்சு போய் என்ன பண்ணணும்? வேற வேலையை பார்க்கணுமா? அப்படி இல்ல. சரியா? என்ன பண்ணணும்? படிக்கிறதுக்கு கேப் விடணும். அதுக்கு புக்கு மூட சொல்லல. சரியா? அந்த என்ன பண்ணணும்? அந்த 10 மினிட்ஸ் என்ன பண்ணணும்? அந்த 10 மினிட்ஸ்ங்கிறது யூஸ் another technique called Feynman. one of the best learning technique. கண்டுபிடிச்சவர் Feynman, Richard Feynman. என்னன்னா, நான் இதை முன்னாடியே சொல்லிட்டேன். we always remember images. நம்ம மண்டையில இப்போ கம்ப்யூட்டர்னா எப்படி போய் ஸ்டோர் ஆகும்? கம்ப்யூட்டர் தரவுகள் 1 0 1 0 1 0 ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நம்ம மண்டையில எப்படி ஸ்டோர் ஆகும்? இமேஜஸ் தான் ஸ்டோர் ஆகும். ஈஸியா ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மேப் ஈஸியா ஸ்டோர் ஆகுமா, இல்ல ஒரு இயர் ஈஸியா ஸ்டோர் ஆகுமா? மேப் தான் ஈஸியா. அப்ப இமேஜஸ். இயர்ன்றது என்ன கிடையாது. இயர் ஏன் மறந்து போயிருது நமக்கு? நம்பர்ஸ் ஏன் மறந்து போயிருது? பிகாஸ் நம்பர்ஸ் ஆர் நாட் இமேஜஸ். இல்லையா? இப்போ நான் ஒரு நம்பர் சொல்றேன் அப்படின்னா, அது நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு 8610491161 அப்படின்னு சொல்றேன்னா, அப்போ உங்களுக்கு வந்து இப்ப டக்குன்னு சொல்ல சொன்னா உடனே சொல்லிடுவீங்க. சரியா? இதே ஒரு மணி நேரம் கழிச்சு கேட்டா மறந்து போயிடும். சரியா? இப்ப நம்ம ஆப்பிள் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அந்த பிக்சர் தான் ஞாபகம் வரும். திராட்சை என்ன ஞாபகம் வரும்? திராட்சை, டி ரா இட்டு சை அப்படின்னு அந்த எழுத்து மண்டையில ஓடுமா, இல்ல திராட்சை கொத்து மண்டையில ஓடுவா, இல்ல தீரா இட்டு சைன்னு அந்த எழுத்து அப்படி முன்னாடி வந்துட்டு போவா? பொம்மை தான் வந்துட்டு போகும். அப்ப மண்டையில எப்படி ஸ்டோர் ஆகுது? இமேஜஸ். இன்னொரு விதமாவும் ஸ்டோர் ஆகும். அதுக்கு பேரு மியூசிக். சரியா? அதுக்கு பேரு மியூசிக். இப்ப இந்த நம்பர் சொல்லும் போது கூட 8610491161 அப்படின்ற ஒரு ரிசல்ட் தான் சொல்றேன். நீங்க கூட பார்த்திருப்பீங்க. 4 3 3 தான் பிரிப்பாங்க. ஏன் பிரிக்கிறாங்கன்னா அது வந்து எதுக்கு? ஒரு ரிசல்ட்டுக்காக. எப்ப மியூசிக் நமக்கு வந்து ஏபிசிடி மறந்துடலாம். ஆனா ஏபிசிடி அது மறக்குமா? மறக்காது. ஒன்னு அப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஆல்வேஸ் மைண்டுக்குள்ள என்ன ஸ்டோர் ஆகும் ஈஸியா? பாட்டு வரி மறந்துடும். ஆனா நம்ம ஒரு பாட்டு அந்த ரிதம் மட்டும் சொல்லிட்டே இருப்பான். சொல்லிட்டா அடுத்த வரி சொல்லி அடுத்த வரி வருது. மியூசிக் மட்டும் தான் வருது. மியூசிக் நம்ம மண்டையில போயிடுச்சுன்னா மறக்காது. we don't forget music or rhythm. அது மைண்ட்ல போயிடுச்சுன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். அப்ப மியூசிக் அண்ட் ரிதமும் இமேஜஸ் நம்ம மைண்ட்ல போயிடுச்சுன்னா மறக்காது. சொல்றது விளங்குதா? மறக்காதுன்னு இல்ல, ஸ்டோர் ஆகிறதே அப்படிதான் ஸ்டோர் ஆகுது. சொல்றது விளங்குதா? ஸ்டோர் ஆகிறதே எப்படி ஸ்டோர். அப்போ நீங்க படிக்கும் போது நீங்களுடைய படிக்கக்கூடிய விஷயங்கள்ல இமேஜஸுக்கும் மியூசிக். அப்ப மியூசிக்னா நாங்க பாட்டு கேட்டே படிக்கணுமா? படிக்கிறதுக்கு ரிதம் யூஸ் பண்ணுங்க. படிக்கிறதுக்கு ரிதம் யூஸ் பண்ணுங்க. நான் இப்ப சொல்லும் போது கூட இப்போ வந்து ஹிஸ்டரி நடத்தும் போது சொல்லுவேன் கிளாஸ்ல. எம் வீரராகவாச்சாரியார்
பி ஆனந்த சரலு அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஞாபகம் இருக்கா? மெட்ராஸ் மாகாண சபை உருவாக்குறது அப்படின்ற பட்சத்துல ஐ ஆல்வேஸ் டீச் யூ வித் ரிதம். ஏன்னா அந்த இனிஷியலோட சொல்லிக் கொள்ளுங்கன்னு சொல்றதுக்குலாம் அதான் காரணம். ஏன்னா அந்த ரிதம் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். சரியா? ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அப்போ அந்த மியூசிக்ன்றது நீங்க பாட்டு கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை, சொல்லும் போது கொஞ்சம் ராகத்தோட சொல்லி பழக அந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். அதை விட்டு ரிதமிக்க அப்படியே என்னது கையில வச்சுட்டு ரொம்ப வரப்பாலாம் படுத்திட்டு இருக்க கூடாது. சரியா? அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ரெண்டு ஃபைன்மேன் புரியுதா? ஃபைன்மேன் அப்படின்றது நீங்க படிக்கக்கூடிய விஷயங்களை தரவுகள் என்ன பண்ணுங்க, இமேஜஸா இதுதான் எடுங்க. இப்ப இமேஜஸ்ல வந்து மேப் வரும், என்ன வரும்? மேப் வரும், ஃப்ளோ சார்ட்ஸ் வரும், சரியா? அப்புறம் நிமோனிக்ஸ் வரும். நிமோனிக்ஸ்னா தெரியுமா? நிமோனிக்ஸ்ங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுக்குது. உதாரணத்துக்கு விப்ஜிஆர். விப்ஜிஆர்னா என்ன? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு ரெட் தான் விப்ஜிஆர். சரியா? அப்போ உங்களுக்கு முகலாயர்கள் நடத்தும் சொல்லும்போது பாட்ஷான்னு சொல்லியிருப்பேன். அப்படி என்ன? பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். சரியா? சரியா? ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது இதுதான், இதுக்கு பேர் தானே நிமோனிக்ஸ். சரியா? சோ மேப், ஃப்ளோ சார்ட், நிமோனிக்ஸ் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? இட் ஆல் கம்ஸ் அண்டர் வாட்? என்னப்பா? இமேஜஸ். சோ யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும், பண்ணிட்டு போகணும். அப்புறம் அடுத்து பண்ண வேண்டியது ரிப்பீட்டேஷன் அண்ட் ரிவிஷன். நிறைய பேர் ரிப்பீட்டேஷன் ரிவிஷன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான். சரியா? ரிப்பீட்டேஷன்ங்கிறது வேற, ரிவிஷன்ங்கிறது வேற. ரிப்பீட்டேஷன்ங்கிறது நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம். சரியா? நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம், அதை மறுபடியும் படிக்கிறதுக்கு நம்ம வந்து சிரமப்படுவோம். சரி, இது நம்ம படிச்சதானே, எனக்கு தெரியும் அப்படி என்ன பண்ணிடுவீங்க, விட்டுட்டு போயிடுவீங்க. தெரியாத நீங்க என்ன, நம்ம மைண்ட்ல ரிவிஷன்ங்கிறதே ப்ராப்பரா நம்ம எக்யூப் பண்றதே கிடையாது. ரிவிஷன்ங்கிறதே ப்ராப்பரா நம்ம எக்யூப் பண்றது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு எங்க வீக்கா இருக்குமோ அதை நான் மறுபடியும் படிக்கிறேன் அப்படின்றதா நம்ம ரிவிஷன் நினைக்கணும். கிடையாது. ரிவிஷன்ங்கிறது வேற, ரிப்பீட்டேஷன்ங்கிறது வேற. ரிப்பீட்டேஷன்ங்கிறது நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன. உதாரணத்துக்கு நீங்க ஒரு மொத்தமா 100 நாட்கள்ல நீங்க வந்து ஒரு 50,000 வார்த்தைகள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வார்த்தைகள் 50,000 வேர்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா, அந்த 50,000 வேர்ட்ஸையும் மறுபடியும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, மண்டல ஃபிக்ஸ் ஆச்சோ ஃபிக்ஸ் ஆகலையோ, மறுபடியும் நீங்க புரியுதா? சார் எனக்கு தெரியும் சார், பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் அவங்களுக்கு தெரியும் சார். பரவாயில்ல, மறுபடியும் சொல்லு. சரியா? தலைக்கோட்டாப்பர் 15 இருக்குது, பரவாயில்ல சொல்லு, மறுபடியும் சொல்லு. தலைக்கோட்டாப்பர் 15, தரையின் போர் 1091, 1192, 2ஆம் தரையின் போர். மறுபடியும் சொல்லு, வாயத்திலிருந்து சொல்லு. வாயத்திலிருந்து சொல்லுமோம்ல, அதுதான் ரிப்பீட்டேஷன். சொல்ற விளங்குதா? ரிவிஷன்ங்கிறது அதாவது அது நிறைய பாட்டை ஸ்கிப் பண்ணி போறதுக்கு தான் ரிவிஷன். உதாரணத்துக்கு நம்ம படிச்சிருக்கோம், படிச்சாச்சு, அது மைண்ட்ல எல்லாம் செட் ஆயிருச்சு. சரியா? அதை நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி புரட்டி பாக்குறதுக்கு தான் ரிவிஷன். ரிப்பீட்டேஷன்ங்கிறது உங்களுக்கு மறுபடியும் நீங்க செஞ்சதே மறுபடியும் செய்யணும். சோப்பகானம் போடுற மாதிரி ஒரு மறுபடியும் 1 1 2 போடு, 3 போடு, 4 போடு சொல்லும் இல்லையா? ரிப்பீட்டேஷன் ரிவிஷன். நீங்க இதை முதல்ல எதை செய்யணும்? முதல்ல ரிப்பீட்டேஷன் தான் செய்யணும். சரியா? முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ரிப்பீட் வாட் யூ ஹேவ் டன். மறுபடியும் செய், மீண்டும் செய், பிறகுதான் திருப்புதல் செய்யணும். பேரே ரிவிஷனுக்கு பேர் என்ன? திருப்புதல். திருப்புதல் அது. அது திருப்பிட்டு அப்படிதான் அடுத்து போ. அப்படி திருப்புறதுக்கு தான் திருப்புதல். படிச்சுட்டோம், திருப்பணும், திருப்பிட்டு போயிட்டீங்கன்னா அவளை திரும்பிட்டு போயிடும். நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ரிப்பீட் வாட் யூ ஹேவ் டன். பிடிக்குதோ பிடிக்கலையோ, மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆச்சோ ஃபிக்ஸ் ஆகலையோ, மறுபடியும் பண்ணு. மறுபடியும் வர 2 வாட்டி பண்ணு, 3 வாட்டி பண்ணுன்னு சொல்றாங்களா உங்க ஸ்கூல்? அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு 2 டைம்ஸ் எழுதிட்டான்னு கொடுப்பேன், 3 டைம்ஸ் எழுதிட்டான்னு கொடுப்பேன். அதுக்கு பேர் தான் என்ன? அதுக்கு பேர் தான் ரிப்பீட்டேஷன். அதை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு திருப்பி பார்க்கறதுக்கு ரிவிஷன். ஜீவா புரியுதா இல்லையா? ரிப்பீட்டேஷனுக்கு ரிவிஷனுக்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, அடுத்தது லாஸ்டா ரீடிங். இந்த ரிப்பீட்டேஷன்ல முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரீடிங், புக் ரீடிங். புக் ரீடிங் என்ன? எப்பயுமே வி சஜஸ்ட் 3 புக் ரீடிங்ஸ். ஸ்கூல் புக்கை படிக்கிறதுல நம்ம 3 புக் ரீடிங்ஸை கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ரீடிங், அதுக்கு பேர் முதல்ல இருக்கக்கூடியது பேர் ஃபர்ஸ்ட் ரீடிங். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங்? ஃபர்ஸ்ட் ரீடிங்கிறது ஸ்கூல் புக்ஸ் எடுக்கணும். உதாரணத்துக்கு 6th ஸ்டாண்டர்டோ இல்ல 7th ஸ்டாண்டர்டோ ஒரு ஸ்கூல் புக் எடுத்துக்கிறீங்க. அதை எடுத்துட்டு சார் நடத்திட்டாரா? நடத்தலாம் இல்லைன்னு. சரியா? இப்போ போய் நீங்க எடுக்கிறீங்க.
எடுத்து அத புரியுதோ புரியலையோ, புரியுதா நான் சொல்றது விளங்குதா? நீங்க என்ன பண்றீங்க, படிக்கிறீங்க, அது உங்களுக்கு புரியணும்ன்ற அவசியமே கிடையாது. புரியலன்றதும் பிரச்சனை இல்லை. என்ன புரியுதோ அதை ஒரு வாட்டி என்னென்ன இருக்குங்கிறத ஃபெமிலியர். ஆமாமா பார்த்தேன் ஒரு பொம்மை இருந்துச்சு. ஆமா பிரமிடு பொம்மை ஒன்று இருந்துச்சுல, 6வது பக்கத்துல கடைசியில பிரமிடு பொம்மை இருந்துச்சுல. அப்ப சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் எடுத்து நான் அசோகரை பத்தி கொடுத்துருக்கேன். ஆமா கரெக்ட் பார்த்தேன். அப்படி நீங்க ஃபெமிலியர் ஆகுறீங்க பாத்தீங்களா, அதுதான். அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணிடணும் பிஃபோர் அட்டெண்டிங் கிளாஸ். வகுப்பறைக்குள் வருவதற்கு முன்னாடி, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடங்குவதற்கு முன்னதாக நீங்கள் செய்ய வேண்டியது முதல் வாசிப்பு. சரியா? சார் ஆல்ரெடி குரூப் 4 எழுதிட்டேன், அப்ப பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு சொல்றேன். எப்பயுமே ஒரு எக்ஸாம் நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது முதல் வாசிப்பு தான். அது எதை படிக்க போறோமோ அது புரியணும், புரியல சார் இது நடத்தவே இல்லை, இப்ப எடுத்து படிக்க சொல்ற, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. முதல் வாசிப்புங்கிறது நீங்க பர்சனலா செய்யக்கூடிய விஷயம். அது எதுக்கு பண்றீங்கன்னா, நீங்க அந்த புக்க ஃபெமிலியர் ஆகுறீங்க. சரியா? ஒரு பூனை கொண்டு போய் ஒரு வீட்டுல விட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அது எது எங்கெங்கெல்லாம் இருக்கு முதல்ல எடுத்து பார்த்து போய் பதுங்கிறதுக்கு. பாத்திருக்கீங்களா? பூனை விட்டு பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அது எல்லாம் என்ன எனக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணும். நீங்க உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்றேன். முதல் வாசிப்பு எதுக்கு பண்ண சொல்றேன், என்னென்னலாம் இருக்கு ஸ்கூல் புக்ல, எங்கெங்கெல்லாம் படம் இருக்கு. ஓ இது ஹிஸ்டரியா, அட ஜாகிரபி, அது அன்னைக்கு கொடுத்துருக்கானன்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? புக்கு பார்க்காதவன் எப்படி, நான் சொன்னதுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கறதுக்கு பேர் இல்லை. சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணிடணும். சரி பண்ணியாச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் ரீடிங் இன்னும் முடியல. முதல்ல ஃபெமிலியரைஸ் ஆயிட்டீங்களா? முதல் வாசிப்பு வருது. முதல்ல என்ன பண்ணணும், நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த புக் எடுத்து ஃபெமிலியர் ஆயிக்கணும். ஆனதுக்கு அப்புறம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். கிளாஸ்ல நடத்தும் போது we will denote you. நம்ம புக் வச்சு நடத்த போறது கிடையாது, நமக்கு எப்பவுமே அந்த பழக்கம் கிடையாது. சரியா? புக்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம எப்ப பிபிடி போட்டோ எழுதி போட்டோ நடத்தும். சரியா? அப்படி நடத்தும் போது நடத்தினதுக்கு அப்புறம் இப்ப இந்த டாபிக் ஸ்கூல் புக்ல இங்க இருக்கு, இந்த டாபிக் ஸ்கூல் புக்ல இங்க இருக்கு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் புக்கை போய் எடுத்து பார்க்கணும். ஆமா இதெல்லாம் சார் நடத்தினாரு. அப்போதான் என்ன ஆகும், முதல்ல அறிமுகம் செய்து கொள்கிறீர்கள். புத்தக பக்கங்களுடன் தங்களை என்ன பண்ணி கொள்கிறீங்க, அறிமுகம் ஃபெமிலியர் ஆயிக்கிறீங்க. ஆனதுக்கு அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்றீங்க. கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஓ ரைட் இதான் சார் சொல்லியிருக்காரு. இப்போ குப்தர்கள் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லயும் 11th ஸ்டாண்டர்ட்லயும் 2 இடத்துல இருக்கு. புரியுதா? சிந்துச்சமலியா 6th ஸ்டாண்டர்ட்லயும் 9th-லயும் 11th-லயும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி நடத்துனதுக்கு அப்புறம் அதை போய் எடுத்து ஆமாமா இதெல்லாம் சார் சொன்னாரு, ஆமா படிச்சுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த முதல் வாசிப்புல 2வது ஒரு விஷயத்த மறுபடியும் அந்த புக் எடுத்து பாக்குறீங்களா? அப்ப என்ன பண்றீங்க, அப்போதான் என்ன பண்றீங்க, அது இருக்கு அப்படின்றத பாக்குறீங்களே, அதை செஞ்சாதான் ஃபர்ஸ்ட் ரீடிங் கம்ப்ளீட் ஆகும். நீங்க மறுபடியும் சொல்லுங்க, முதல் வாசிப்புனா என்ன, நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, நடத்தினதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி. சரியா? இப்ப சனிக்கிழமை கிளாஸ் நம்ம ஹிஸ்டரி நடத்த போறோம், பண்டைய வரலாறு அப்படி நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கலேன். அப்போ பண்டைய வரலாறு நடத்த போறோம் சனிக்கிழமைன்றது இப்பயே சொல்லிட்டேனா? அப்ப நீங்க இப்ப இருந்து செவ்வாயில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, முதல்ல ஒரு படிக்கணும்னு இல்ல, முதல்ல போய் அறிமுகம் ஆயிக்குங்க, எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆமால ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பொண்ணு பொம்மை பார்த்தோமே, ஓ இதைத்தான் சார் நாட்டியம் அங்கன்றாரா அப்படின்றது அப்பதான் தெரியும். என்னடா செங்கலா இருக்கு, ஓ இதுதான் அரப்பா, இதைத்தான் அரப்பான்றாங்களா, ஓ சரி அப்படின்றது அப்புறம் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் தாடி வச்ச ஒரு சிலை ஒண்ணு இருக்கு, என்ன சிலை இது, சிரிக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், ஃபெமிலியரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது புரியும். ஃபர்ஸ்ட் அறிமுகம் ஆகி கொள்வதுதான் முதல் படிப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அறிமுகம் ஆயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு, கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணணும், மறுபடியும் போய் அதை பார்க்கணும். பார்த்தாதான் என்ன முடியுது, நான் சொல்றத செய்யறவன் பாஸ் பண்ணிட்டு போயிடுவான், எதுக்கு சார் இதை இவ்வளோ அப்படின்ற மாதிரி நீங்க லூஸ்ல வர்றீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க விருப்பம். சரியா? எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. வழிமுறைன்னு நான் சொல்றேன். கோச்சிங்னு அர்த்தம் பந்தை எப்படி தட்டிட்டு போய் கூடையில போடணும்னு சொல்லி கொடுப்பேன், கூடையில நீங்க தான் போய் போடணும். சரியா? மெத்தட் தான், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல முடியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிஞ்சா, 2வது ரீடிங் போலாமா? 2வது ரீடிங் இப்ப சனிக்கிழமை நடத்திட்டோம். நடத்தினதுக்கு அப்புறம் நீங்க போய் ஒரு வாட்டி பாத்துட்டீங்க, முதல் வாசிப்பு முடிஞ்சிச்சு. முதல் வாசிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது வர புதன்கிழமை டெஸ்ட்னு சொல்லுவாங்க நடத்துறதுக்கு. அப்ப டெஸ்ட்னு சொல்லிட்டேன்னா, டெஸ்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அந்த செகண்ட் ரீடிங்க்கு வரீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு எது எங்க இருக்குன்னு தெரியும், எப்படி படிக்கணும்ன்றது தெரியும், எதை கேட்பானும் தெரியும். பிளஸ் நீங்க படிச்சா முடிச்சாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் ரீடிங். செகண்ட் ரீடிங்ல அது எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க. செகண்ட் ரீடிங் இஸ் ஃபார் டெஸ்ட்.
இது நீங்க எத்தனை முறை வேணா பண்ணலாம். செகண்ட் ரீடிங்கிறது 2வது முறை ஒரு வாட்டி படிக்கிறது அர்த்தம் கிடையாது. செகண்ட் ரீடிங் இரண்டாவது வாசிப்புன்றது எத்தனை முறை வேணா நீங்க படிக்கலாம். ஒரு வாட்டி படிக்கலாம், ரிப்பீட் பண்ணலாம், 2 வாட்டி, 3 வாட்டி, 4 வாட்டி, மொத்தத்துல டெஸ்டுக்காக படிக்கிறது தான் என்னது செகண்ட் ரீடிங். சரியா? அதை நீங்க எத்தனை முறை வேணா பண்ணலாம். ஆனா அது பண்றது எதுக்காக? டெஸ்டுக்காக. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இப்பதான் அந்த ஃபேக்ட், கான்செப்ட், நம்பர்ஸ், மேப் எல்லாம் பார்க்கணும். புரியுது நான் சொல்றது? ஃபேக்ட், கான்செப்ட்லாம் நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் ரீடிங்ல தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு எது எங்க இருக்குன்னு தெரியும், சாரு நடத்திட்டாரு, புரியும். எங்க இருக்குன்னு தெரியும், புரியவும் செய்யும். இப்போ நீங்க என்ன பண்றது? எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றது இதுதான். சரியா? எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றது இதுதான். சார்லஸ் மேசான் அப்படின்றவர் தான் முதல்ல சிந்திச்ச முறையை கண்டுபிடிச்சாரு. அப்ப சார்லஸ் மேசான் 480 வருதான் அது சொல்லிட்டு என்ன பண்ணணும்? எக்ஸாமுக்கு படிக்கிறது இவன் தான். அப்ப டெஸ்ட்டுக்கு முன்ன ஒரு வாட்டி எத்தனை முறை வேணா படிச்சுக்கலாம், டெஸ்ட்டுக்கு அப்புறம் எத்தனை முறை வேணா படிச்சுக்கலாம். ஏன்னா தப்பு பண்ணுவீங்கல்ல. அப்புறம் அடாடா சார்லஸ் மேசன் வேற பேர் நினைச்சிட்டேனே, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்றது? டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி என்ன படிங்க, டெஸ்ட் எழுதிட்டு தப்பானதை எத்தனை வாட்டி வேணா போய் படிச்சுக்க. இதுதான் செகண்ட் ரீடிங். தேர்ட் ரீடிங் அப்படின்றது தான் ரிவிஷன். திஸ் கம்ஸ் டியூரிங் எக்ஸாம். டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு, சரியா? தப்பானதையும் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடியது என்ன? ரிவிஷன். இதுதான் 3ஆம் வாசிப்பு. 3ஆம் வாசிப்புங்கிறது நம்ம ஸ்கூல் புக்ல இப்ப எது எது எங்கெங்க இருக்குன்னு அக்கு வேற ஆணி வேற தெரியும், தெரிஞ்சிடும்ல. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்ப பண்றதுக்கு பேர் தான் ரிவிஷன். செகண்ட் ரீடிங்ல ரிப்பீட்டேஷன் முடிஞ்சிடும். இப்ப என்ன பண்ணணும்? புக்கு திருப்பணும், திருப்பி திருப்பி பார்க்கணும். அதுக்கு பேர் தானே ரிவிஷன், திருப்புதல். 3ஆம் வாசிப்புங்கிறது திருப்புதல். 2ஆம் வாசிப்புங்கிறது தேர்வுக்கு படிக்கிறது. முதல் வாசிப்புங்கிறது அறிமுகமாவது. அறிமுகம், ரிப்பீட்டேஷன், ரிவிஷன். இது சரியா பண்ணுங்க. புரியுதா? அப்போ ஸ்கூல் புக்ல படிக்கிறது இருக்குல்ல, ஸ்கூல் புக்ல படிக்கிறதுக்கு தனியா நம்ம புக் வைஸ் டெஸ்ட்னு வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம நடத்துறது சிலபஸ் வைஸா நடத்துவோம். அதுக்கு தனியா நம்ம என்ன பண்ணுவோம்? சிலபஸ் வைஸ் டெஸ்ட் தனியா. You have how many tests? 2 tests, 2 kinds of tests. அது எப்ப நடக்கும்? வெனஸ்டே தான் நடக்கும். புக் வைஸ் டெஸ்ட்க்கு நீங்க தான் படிக்கணும். சரியா? நான் எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு எழுத போறீங்க. அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே புக்கை தாண்டி வராது. புக்ல இருக்கிற வரி வரியா அப்படியே கேட்டு அதுல ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இங்கெல்லாம் 80% எடுக்கணும், இங்கெல்லாம் 90க்கு 100 எடுக்கணும். சரியா? இங்கெல்லாம் 90 to 100. அது ஆல்ரெடி சொல்லியாச்சுல, 40 பக்கம் படிச்சு டெஸ்ட் எழுத போறீங்க, அவ்வளவுதான். போன வர மாதிரி. சிலபஸ் டெஸ்ட்ங்கிறது அப்படி கிடையாது. சிலபஸ் டெஸ்ட் கஷ்டமா இருக்கும். அதுல பர்பஸ்ஃபுல்லா வேணும்னு நீங்க ஆன்சரே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் வைப்போம். ஆன்சரே பண்ணக்கூடாது. அப்போ அதுல 60-20 இருக்கிறது பெரிய விஷயம் தான். சரியா? அப்போ we have 2 kinds of test. அப்ப இது எங்க படிக்கணும்? இத நோட்ஸ் படிக்கணும். கிளாஸ் கவனிக்கும் போது எழுதுறீங்களா நோட்ஸ், அதை படிக்கணும். இது எங்க படிக்கணும்? ஆமா, சரியா? அதுக்கு அப்போ எப்படி டைம் ஒதுக்கணும் சொல்லிட்டேன். லேர்னிங் டெக்னிக்ஸ், போமோடோரோ, நியூ டைம் கேப்ஸ். அந்த டைம் கேப்ஸ் என்ன பண்ணணும்? இமேஜஸா, மியூசிக்ஸா நீங்க தரவுகள் என்ன பண்ணுங்க, உள்ள கொண்டு போங்க. சரியா? அப்புறம் ரிப்பீட்டேஷனுக்கு ரிவிஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிருக்கேன். ரிப்பீட்டேஷன்ங்கிறது நீங்க மீண்டும் மீண்டும் அது பிடிக்குதோ தெரியுதோ மனப்பாடம் ஆகலையோ அதை 2 முறை 3 முறை செய்யறது நல்லது. சரியா? அதை எல்லாமே செய்ய தேவையில்லை, நம்ம சொல்றதை செஞ்சா போதும். உதாரணத்துக்கு 4 புத்த மாநாடுகள் நடத்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு புத்த மாநாடுக்கும் சொல்லியிருப்பேன். சரியா? அப்ப அது ஒவ்வொரு புத்த மாநாட்டுக்கும் எழுதிவாங்க. நானே ஒரு 2 முறை 3 டைம்ஸ் ஹோம்வொர்க் கொடுத்திருப்பேன். அதை போய் செய்யறதுக்கு பேர் தான் ரிப்பீட்டேஷன். சரியா? ஒரு முறை எழுதிக்கலாம், சாருக்கு தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேவையில்லாம ஒரு வேலையை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆப்பு காத்திருக்கு. சரியா? ரிவிஷனுங்கிறது அது வேற. அது என்னது? படிச்சதெல்லாம் ஒரு வாட்டி மைண்ட்ல என்ன பண்றோம் நம்ம, அதை ரிமெம்பர் பண்றதுக்கு. ரிவிஷன் எதுக்கு பண்றோம்? ரிமெம்பர் பண்றதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆமா ஆமா வருங்க, ஆமா கரெக்டா என்ன பண்றோம்? ரிமெம்பர் பண்றதுக்கு. அப்ப அதை கடைசியில செய்யணும். புத்தக வாசிப்பு எத்தனை வகை? 3 வகை. அது எப்படி செய்யணுங்க தெளிவா சொல்லிட்டு. சரியா? ரைட். கடைசியா சொல்ல போறதுதான் ரிவர்ஸ் அப்ரோச். வாட் இஸ் ரிவர்ஸ் அப்ரோச்? சி, இப்போ நான் கட் ஆஃப் எவ்வளவு மார்க் சொன்னா 75 to 80% மார்க் எடுத்து சொன்ன ஞாபகம் இருக்கா?
இதே புக் வைஸ் டெஸ்ட்னா 90 to 100 எடுக்கணும். சிலபஸ் டெஸ்ட்னா கஷ்டமா தான் கேட்பேன், நடத்தாதான் கேட்பேன். ஒரு 70% மார்க் எடுத்தாலே பெரிய விஷயம் தான். சரியா? நீங்க ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் போட்டு பாருங்க. ஓகேவா? சோ அப்போ இதுல செஞ்சும் மறுபடியும் ஒரே மார்க்கே வரும். எவ்வளவு படிச்சாலும் பாத்தீங்கன்னா சிலருக்கு என்ன வரும்னா 65 அதுக்கு மேல தாண்டாது. எத்தனை டெஸ்ட் எழுதினாலும் ஒரு 10 டெஸ்ட், ஒரு 7 டெஸ்ட் 8 டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறமே நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுதுன்னா, என்னடா நானும் படிக்கிறேன் 65க்கு மேல 3 நாளும் தாண்ட மாட்டேங்குதே, இப்ப பாரு இந்த பார்டர்லயே அது நிக்குதே அப்படின்ற மாதிரி ஒண்ணு வரும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படிப்பட்ட நபர்கள் செய்ய வேண்டிய டெக்னிக் தான் ரிவர்ஸ். இத இத பிகினிங்ல செய்யக்கூடாது. மார்க் வராதவங்க செய்யணும். என்ன செய்யறாங்க, நல்லாவே மார்க் வருது அப்படின்னா அது செய்யவே வேண்டாம். ரிவர்ஸ் அப்ரோச் இஸ் ஹெவியர் டாஸ்க். ஆனா அதுதான் அந்த சிக்கல், அந்த முடிச்சிலிருந்து வெளியில வரதுக்கு ஒரே வழி. சரியா? நம்ம ஆர்பி மெத்தட்னு சொல்லுவோம். சரியா? ரிவர்ஸ் அப்ரோச் ஏன் பேருனா டெஸ்ட் எழுதி படிக்கணும். அதுதான் அந்த ரிவர்ஸ் அப்ரோச். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை நம்ம லேட்டரா பார்ப்போம், இப்ப வேண்டாம். சரியா? அது அந்த சிச்சுவேஷன் வரும்போது நான் சொல்றேன். அது யாரு ஒரு 5 டெஸ்ட் 6 டெஸ்ட்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த நபர்கள் அந்த சிகாமணிகள் மட்டும் செஞ்சா போதும். ஆனா வேற வழி செய்யலைன்னா மறுபடியும் அதே 65 தான் வரும். கட் ஆஃப்ல பார்டர்ல போய் நிற்பீங்க. சிலருக்கு இந்த பிரச்சனை, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி வர பிரச்சனைனா இதுதான். அதுக்கு அந்த தப்பு மறுபடியும் செஞ்சுட்டே இருப்பீங்க. மறுபடியும் கொண்டு போய் ஸ்கூல் பார்ப்பீங்க. ஆனா மார்க் எகிறவே எகிறாது. அது மாதிரி சில சிக்கல்லாம் மாட்டிப்பீங்க. சில தோஷம், பிரதோஷத்துல மாட்டிப்பீங்க நீங்க. டிஎன்பிசி தோஷம்ன்றது அதுதான். சிலருக்கு மட்டுமே வரக்கூடிய தோஷங்கள். சிலருக்கு இல்ல, ஒரு 10 5 பேருக்கு வரும். அந்த தோஷத்துல இருந்து வெளில வரதுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த ரிவர்ஸ். சரியா? அது அப்ப செஞ்சா போதும், இப்ப பண்ண தேவையில்லை. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். சொல்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதை செய்யறதுக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆகும். டெய்லி 1 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். பரிகாரம் செய்யறதுக்கு. பரிகாரம் எக்ஸ்ட்ரா தானே செய்யணும். அப்ப செய்யணும். அதனால அது அப்புறமா பார்த்துது. ஓகேவா? சரியா? மார்க் பிரச்சனை சந்திப்பவர்கள் மட்டும் அந்த ஆர்பி மெத்தட் எப்படி செய்யறது மட்டும் கத்துக்கிட்டு. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம அட்மிஷன் போட்டவங்க வந்து ஹவு டு ரீட் ஸ்கூல் புக்ஸ்ல 3rd வீடியோல சொல்லியிருப்பேன். சரியா? ஹவு டு ரீட் ஸ்கூல் புக்ஸ்ங்கிற செக்ஷன்ல நம்ம ஆப்ல 3rd வீடியோல நம்ம என்ன சொல்லியிருப்பேன், அது ஆர்பி மெத்தட் எப்படி பண்ணணும்ன்றத டெக்னிக்கா சொல்லியிருப்பேன். அது ஒரு 1 hour வீடியோ. அதை பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலா கீப் பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடலாம். ரைட்? ஓகே, தேங்க்யூ.